வணக்கங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? தக்காளி இட்லி பொடிங்க. நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். தோசைக்கும் போட்டுக்கலாம், இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். ஒருத்தர் இருக்கிறப்ப சட்னி ஆட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த இட்லி பொடியை தோசையில் போட்டு அப்படியே சாப்பிடலாம். சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ தக்காளியை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து அந்த காம்பு பகுதியை நீக்கி அறுத்து எடுத்துக்கலாங்க. தக்காளியை அறுத்து எடுத்து தனித்தனியாக தட்டில் அப்படியே எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் நெய் சூப்பை மலைச்சாரல் போல் தூவி விட்டு எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. 5 நாளில் நல்லா காஞ்சிடும். 2 கிலோ தக்காளி காய வச்சதில் எனக்கு 100 கிராம் காஞ்ச பிறகு கிடச்சிருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வாங்கி காய வச்சு எடுத்துக்குங்க. காஞ்ச தக்காளியை வானொலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இட்லி பொடிக்கு தேவையான ஒவ்வொரு பொருளாகவும் எடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கருப்புளுந்து 100 கிராம், பச்சைப்பயிறு 50 கிராம், கடலப்பருப்பு 50 கிராம், சீரகம், மிளகு, கருப்பு எள்ளு 15 கிராம் எடுத்து இது 3ஐயும் ஒட்டுக்காக வறுத்து எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு கொஞ்சம், அதுலேயே பெருங்காயத்தூளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வறுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. ஒரு பூண்டு எடுத்து தோலோட தட்டி எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாங்க. இதில் பூண்டு சேர்த்து அரைச்சா நல்ல சுவையாக இருக்குங்க இட்லி பொடிக்கு. வறுத்ததெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆற வச்ச பிறகு தான் அரைக்கணும், சூடாக அரைக்கக்கூடாது. முதல்ல தக்காளி, பூண்டு, வரமிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மிச்ச பொருளெல்லாம் சேர்த்து அதை கூடவே கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக விட்டுடாதீங்க, கொஞ்சம் மரமரன்னு இருக்கணுங்க. இது தோசைக்கு போட்டு சாப்பிட்டா நல்லா சுவையாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.